ஹாய் ஹலோ டெக்கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆரம்புக்கு தாண்டா ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் என் ஃப்ரெண்டுக்காக டெடிகேட் பண்ணுறேன். அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. விஷயம் மினிமல் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே காவியா. அதனால எல்லா ட்ரீம்ஸும் இந்த இயர் கண்ட்ரோல் ஆகணுன்ட்டு நான் காட் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன். எக்ஸன் வியூ பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. கொஞ்சம் இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணிக்கோங்கடா. இங்கே எதுவுமே தவறலாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் குளிச்சுட்டு இருக்கீங்க. ஜூனா படுத்துட்டு இருக்காரு. பக்கத்துல அகானா இப்பதான் தூங்கி எந்திரிக்கிறா போல இருக்கு. அப்படியே கண்ணை கசுக்கிக்கிட்டு செமையா அழுக. ஜூனாவுக்கு தூக்கம் தெளிஞ்சிருது. அப்படியே அகனாவை பார்க்க இவங்க போனா ஒயன் ஒயன் எங்கடி போன? ஏங்க நான் குளிச்சுட்டு இருக்கேங்க, கொஞ்ச நேரம் அவளை சமாதானப்படுத்துங்க. எது குளிக்கிறியா? என்னை இவ்வளவு சமாதானம் படுத்து தெரியாதுடி, அழுகுறா பாரு. சீக்கிரமா வா. இப்பெல்லாம் என்னால வர முடியாதுடா, இப்பதான் குளிக்க போனேன், கொஞ்ச நேரம் இரு, உன் குழந்தை நீயே சமாளிச்சுக்கோ. என் சீக்கிரமா வாடி, அழுகுறா பாரு. அதானடா சொல்றேன், சமாதானப்படுத்தண்டா, இப்பதான்டா போன குளிக்கிறதுக்குன்ட்டு. நீங்க டேப்பை ஓப்பன் பண்ணி விட ஜூனா அப்படியே அகனாவை பார்க்க கத்துன்னு கத்திட்டு இருக்கா. ஐயோ இவ்வளோ தூக்க வேற தெரியாது, இவ்வளோ என்ன பண்றது? அப்படியே பொறுமையா தூக்கி அவனோட நெஞ்சில போட்டு லைட்டா டேப் பண்ண தேம்பி அழுகுறா. என்ன பண்றதுன்னே அவனுக்கு தெரியல. அடியே கத்ராடி, என்னடி பண்ண? ஐயோ ஜூனா அழுதுட்டு இருக்கா பாருடா, ஏதாவது பண்ண. அதாடி நானும் சொல்றேன், அழுதுட்டு இருக்கா பாரு, பால் குடுறி அவளுக்கு. இப்பதானடா நைட்டு தூக்கம் இல்லை, எனக்கு கொஞ்ச நாள் குளிக்க விட மாட்டீங்களான்ட்டு அப்படின்னு நீங்க கத்திக்கிட்டே. ஜூனா நீ தான் கூடாண்டா. என்ன நான் கொடுக்குறதா? என்னடி பேசுற? இங்க பாரு, நீ அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி வச்சுக்கோ. கொஞ்ச நேரம் அவளே பார்த்துட்டு சமாதானம் ஆயிடுவாடா. இல்லை எனக்கு புரியல. இங்கெல்லாம் ஒன்றும் வராது, தெரியும்டா, அவள் சமாதானம் ஆயிடுவா. கொஞ்ச நேரம் அந்த மாதிரி பண்ணு. இல்லை நானும் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஒழுங்கு மரியாதை நீ வா, இல்லாட்டி இப்போ கதவையே உடச்சிடுவேன். என்னால் இப்போ வர முடியாது, ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அவளை சமாளிச்சுக்கேண்டா, அது உனக்கோ பிள்ளை தானே, ஏதோ உனக்கும் அவளுக்கு எந்த சம்மதம் இல்லாத மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. பைத்தியமாடி நீ, என்னால் எப்படிடி? அங்கே ஒன்றும் வராதுடி. வரவே இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அப்படி வச்சுக்கோ, அவள் தூங்கிடுவாடா. அப்படியே ஆரம்பிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அகானாவை தூக்கி அப்படியே அவன் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கிறான். இவ்வளவு கொஞ்ச நேரம் குடிக்கிறேன்ட்டு என்னென்னமோ செஞ்சு பார்க்க இவனுக்கு தாங்க முடியலை. அவள் பண்ணுறதெல்லாம் செம்மையும் இவனுக்கு தான் கூச ஆரம்பிக்க. யோன்ட்டு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரியான எழிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. அப்படியே பாப்பாவும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் வரவே இல்லை. இருந்தாலும் அவன் அப்படியே அழுதுகிட்டு தேம்பிக்கிட்டே தூங்க ஆரம்பிக்கு தாங்க என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தூங்கிட்டாளா? குழந்தைய பெற்றுக்கிறது வேணா ஈஸியாக இருக்குது, வளர்கிறது ரொம்ப கஷ்டம்தான்ட்டு அப்படியே அவளை பொறுமையாக படுக்க போட்டு அவங்க பார்த்தா அப்படியே ரெட் கலரில் இருக்குது. லாஸ்ட்டில் என்ன கொடுக்க வச்சுட்டாளேன்ட்டு அப்படியே அவனை டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு எந்திரிக்க. நீங்கள் இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு வரீங்க, தலையில் துண்டு கட்டிக்கிட்டு. ஆரம்ப பார்க்கும் போது உங்களுக்கு சிரிப்பா தாங்கலை, அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். இப்போ புரியுதா உனக்கு என் கஷ்டம்? ஏண்டி அதுக்கு நீ என்ன கொடுக்க சொல்லுவியா? வேறு என்னடா நான் செய்கிறது? நைட்டும் தூக்கமே இல்லை, நீ நல்லா படுத்து தூங்கிடுற. இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் தூங்கியிருக்காளா, ஆரம்பிச்சிடும் அவளோட சேட்டைய. அவனுக்கு போய் நான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்யணும். எனக்கும் டயர்டாக இருக்குது. அம்மாவை கூப்பிட்டுட்டு வச்சுக்கலான்னா வேணாங்கிற. அப்போ நீ தானே பார்த்துக்கணும். புக்கு படித்தா மட்டும் பத்தாது, குழந்தையும் நல்லா பார்த்துக்கணும். ஏதோ உனக்கும் அவளுக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பண்ணிட்டு இருக்க. இவ பிறக்கிறதுக்கு காரணமே நீ தானே, பார்த்துக்கோ, தப்பு கிடையாது. இதுக்கு மேலே அடிக்கடி சார் தான் கொடுக்கணும். இங்கே பாரு, அவ்வளோதான், சாவடிச்சிருவேன். இப்போ தெரியுதா என் கஷ்டம்? இல்லை எனக்கு புரியல, இதில் என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமான்ட்டு அப்படி நீங்கள் அவனை முறைக்க அப்படியே அவங்கள இடிச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ண போயிட்டான். அப்படியே நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்க போயிட்டீங்க, அதுக்கப்புறம் வேலையை பார்த்துக்கலான்ட்டு ஜூனாவும் ரொம்ப நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஆஃப்டர் இப்போ ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாப்பாவை அப்படியே தூங்க வச்சுட்டு சாரி தான் கட்டியிருப்பீங்க, இன்னும் தலையில் இருந்த டவலும் அவுக்கவே இல்லை. முந்தானி எடுத்து இடுப்பில் சொருகிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிச்சனில் வேலை செய்ய அவங்க உடம்பெல்லாம் வேர்த்துட்டு இருக்கு. இன்றைக்கின்னு பார்த்து அவங்க ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரியே சாரி கட்ட ஜூனா ரொம்ப நேரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களே பார்த்துருக்கோம். அவங்க இடுப்பு கழுத்து நெத்தின்ட்டு செம்மையாக வேர்வையாக இருக்க. மார்னிங்கே அவனுக்கு மூடு வேற ஒரு மாதிரியாக மாறுது. ஒரு பிள்ளை பெத்தா மாதிரியா அழுகா, செம்மையாக அழுகாளே. காலையே சாப்பிடணும் போல இருக்கு, கிட்ட போகலாமா? அப்படியே அவனும் மெதுவாக கிச்சன் அவங்கள பேக் பண்ணிட்டு அவங்களோட முதலெல்லாம் அப்படியே அவனோட உதடு வச்சு ஒரு மாதிரி பண்ண
நீங்களும் அப்படியே அவனை பார்த்தா மாதிரி திரும்பிக்கிறீங்க. என்ன, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அடியே என்ன? அது இங்கே பாரு ஜோனா, எனக்கு வேலை இருக்குது, கையிடுறான். அப்படியே அவன் அவங்க நெக்லேயே நெக்கிஸ் கொடுக்க, ஜோனா என்ன பண்ணிட்டு இருக்க, நகுற. அடியே ஒரு மாதிரி அடி, கட்டலுக்கு போகலாமா? அப்படியே நீங்களும் அவனோட பேகரை ஒரு மாதிரி ரஃபில் பண்ணிக்கிட்டே போகலாமே. இன்னும் அப்படியே நீங்கள் ஓன் சொல்லிட்டீங்கன்ட்டு அவனோட கையை உங்கள் கழுத்துக்கு கீழே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ண, இப்போ அவன் இடுப்பில் ஏதோ குத்துறா மாதிரி இருக்கு. கையை வச்சு பார்த்தா நைஃபுங்க நீங்கள் தான் அவன் இடுப்புக்கிட்ட வச்சுருக்கீங்க. ஏய் என்னடி இது, என்னடி இதுவா, என்ன பண்ணிட்டு இருக்க? காலையிலேருந்து முடியல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. சாருக்கு கட்டிலுக்கு போனோம், நீ தானடி ஊன்னு சொன்ன. பாரு ஜோனா, இன்னும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு. இப்படிலாம் வந்து என்னை ஏதாவது பண்ணால் உடனே மயங்கிட்ட இவரு கூப்பிட்ட இழுப்புக்கு நான் வருவேன்னு நினச்சிட்டு இருக்கேன். காலையிலே இப்படி வந்து நீக்கிட பசிடி. பசிச்சாலும் பரவாயில்ல, பட்னி தானே இன்னைக்கு. என்கிட்ட மட்டும் வந்துட்ட குத்திடுவேன் நான், போட அங்கன்ட்டு அப்படியே அவனை தள்ளிவிட. அவன் போகிற மாதிரியே இல்லை, அப்படியே அவங்கள பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க இடுப்பில் கை வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. சுத்தமாக உங்களால் சமையல் பண்ணவே முடியலை. இவனையும் திட்டி திட்டி பார்க்குறீங்க, நகரா மாதிரி தெரியவே இல்லை. ஜோனா கையேடு. இப்போ தாண்டி அவனிக்கிற நல்லா பெருசாகிடுச்சு, முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. வர வர மேடம்க்கு ரொம்ப ஏறிட்டே போகுது. என்ன கொழுப்பு தான் பாரு, பின்னாடியும் நல்லா தள்ளி போய் முன்னாடி சொல்லவே சான்ஸ் இல்லை. சரி ரொம்ப நாள் ஆச்சு, எதுக்கு? அது தாண்டி, அதான் எதுக்குன்னு கேட்குறேன். ஏன்னோ அது வேணும், ரொம்ப நாள் ஆச்சு குடிச்சு. அப்படியே உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக தான் இருந்துட்டு இருந்தீங்க அவன் செஞ்சதுக்கெல்லாம். இப்போ அப்படியே அவனை ஃபோர்ஸாக தள்ளி விட்டு, அதான் நான் நினச்சேன், என்னடா இவன் இன்னும் அதை ஆரம்பிக்கவே இல்லையான்ட்டு. ஆரம்பிச்சிட்டோம்ல நீனு, ஒழுங்கு மரியாதை தள்ளி போயிடு, இல்லாட்டி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிவிடுவேன். கொஞ்சம் நொடி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போடாங்க. அவளுக்கு ட்ரெஸ் மாற்றி விடு, எனக்கு இங்கே வேலை இருக்குது, நீ ஆஃபீஸ் போகலையா? அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். என்ன இழுப்பு, போங்க. நீ ஓன் சொல்லு, நான் ஆஃபீஸ் போகல. நான் எதுவுமே சொல்லலை, நீ ஆஃபீஸ் போனால் மட்டும் போதும். எனக்கு டயர்டாக இருக்குடா, ஒரு மாதிரியாக இருக்குது, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் நீ வேறு என்னை பிடிச்சி அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்க. எனக்கு ரெஸ்ட்டே இல்லை, 2 நாள் இல்லை, ஒரு வாரத்துக்கு என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதை சொல்கிறேன், போயிடு, இல்லாட்டி நான் ரெஸ்ட் இருக்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். சரிடி போகிறேன், இது எடுத்தாலும் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு இதே வச்சு மிரட்டுறேன்ட்டு. அப்படியே அவனும் மேலே போயிட்டு ஹனாவை பார்த்தா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கா. அப்படியே அவளோட ஃபோர்ஹேடில் கிஸ் பண்ணிவிட்டு அவளை தொடச்சி விட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு இவனும் ரெடி ஆகிட்டு கீழே வர, உங்களுக்கு தாங்க ரொம்ப டயர்டாக இருக்குது. என்னவோ தெரியல, ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்குது. என்ன இப்போல்லாம் அதிகமாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. அது ஒரு வாரமாக என்னால் சாப்பிட கூட முடியலை. என்னாச்சு எனக்கு? அப்படியே நீங்கள் அதை ரொம்ப யோசிக்காமல் டைனிங் ஹாலில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்க, அப்படியே ஆரம்பம் கொளிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி வரான். வரும்போதே உங்களை பார்த்து ஒரு மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வந்துட்டு, ப்ளீஸ் டி நீ ஊன்னு சொல்லு, நான் போகல, எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். எதுக்கு? வீட்டை கொளுத்தவா? அன்றைக்கி விட்டதெல்லாம் போதும், அவ்வளோ வேலை அப்படி பண்ணி வச்சுருக்கடா நீனு. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், இல்லாட்டி பக்கத்து வீட்டில் கேட்டாவது வாங்கி சாப்பிடுவேன். உன்னை கிச்சன் பக்கம்லாம் அனுப்ப மாட்டேன் பொண்டாட்டி. அப்படியே அவன் அங்கே இடுப்பில் கை கொடுத்து கிட்ட இழுத்துக்கிட்டு, ப்ளீஸ் டி ரொம்ப நாளாச்சு இல்லை, கொஞ்சோன்னு ஒரு 20 நிமிஷம் தான். எப்படி ஸ்ட்ரெயிட்டாக 20 நிமிஷம், இந்த 5 10 அந்த நிமிஷத்துக்குள்ளே இங்கே இடமே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி சிரிக்காதான் போலிக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜோனா, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, மயக்கமாக இருக்கிற மாதிரியே இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏய் சீரியஸாக சொல்கிறியா? ஆமாண்டா. அப்போ என்ன நினச்சிட்டு இருக்க? உண்மையாக உடம்பு இல்லையா? அட பாவி, உனக்கு தெரியலையே என்னை பார்த்தா. அதான் எங்கடி தெரியுது, அப்படி தான் இருக்க ஃப்ரெஷ்ஷாக. கொஞ்சம் ஊன்னு சொன்னனா? நீ எதுவுமே செய்ய தேவையில்ல, நீ ஆஃபீஸ் கிளம்பு, நான் பாப்பா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். தனியாக போகிற? ஆமாம், உன்னெல்லாம் கூப்பிட்டுட்டு போக முடியாது. இன்னைக்கு லீவ் போட்டேன்னா என்னை படாத பாடுபடுத்திடுவ. நீ கிளம்ப வரம், என்னால் லஞ்ச் செய்ய முடியலை, நீ வெளியில் பார்த்துக்கோ, நான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு உனக்கு கால் பண்ணுறேன். அப்படியே அவனை உங்களை ஃபுல்லாக பார்க்குறான். உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் உங்களை ஓமாக ஹக் பண்ணிவிட்டு
அவங்க ஃபோயில் கிஸ் பண்ணிவிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸாக மேலே போய் படுத்துக்கிறீங்க. இப்போ டைம் ஒரு 11 மணி ஆகுது. ஹக்கானாவையும் தூக்கி அகைன் நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறீங்க. ஹக்கானுக்கு இப்போ தான் 1 வயசு 2 மாதம் ஆயிருக்கும். அவளையும் தூக்கிட்டு இப்போ நீங்கள் கேப் புக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போகிறீங்க. அவங்கக்கிட்டேயும் உங்களோட ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்ல, ஒயன் பீரியட்ஸ்லாம் கரெக்ட் ஆகுதா அப்போ தான் திங்க் பண்ணுறீங்க. அது என்ன ஒயன், பீரியட்ஸ் ஆகுறியா இல்லையா? இல்லைன்னு தலையாட்றீங்க. இல்லையா? ஆமாம், 2 மாதமா ஆகவே இல்லை. அப்போ டெஸ்ட் தான் எடுத்து பார்க்கணும். ஏன்னா டெஸ்ட்டா? ஆமாம் ஒயன், ஐ திங்க் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. என்னது, ப்ரெக்னெண்ட்டாவா? ஆனால் குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது பீரியட் ஸ்கிப் ஆகிறது நார்மல் தானே? அது நார்மல் தான் ஒயன். ஆனால் உனக்கு இருக்கிற சிம்டம்ஸ்லாம் பார்த்தா ஐ திங்க் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு நினைக்கிறேன். இந்த டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வா ஆஃப்டர் சொல்கிறேன்ட்டு அவங்கள அப்படியே டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுக்க, அப்படியே அகனாவையும் தூக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் டெஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் டர்ன் தான். இப்போ ஒயின்ட்டு உங்களை கூப்பிட நர்வஸோடு இப்போ உள்ளே போகிறீங்க. அப்படி மட்டும் இருக்கக்கூடாதுன்ட்டு வயிற்றோடு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒயின், நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க. 9 வீக் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. ஏன்னா 9 வீக்கா? அவங்கள அப்படியே மண்டையை ஆட்ட அகனவையும் பார்க்குறீங்க. உங்கள் வயிற்றுலையும் கை வச்சு பார்க்குறீங்க. கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கலாம் ஒயன்னு அவங்க சொல்ல, உங்கள் மனசில் இவனை வச்சுக்கிட்டு நான் இங்கே சேஃபாக இருக்கிறது. ஒயன், நீ குழந்தைக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. ஃபீட் பண்ணக்கூடாதா? ஆமாம் ஒயன், நீ ஃபீட் பண்ணக்கூடாது. அந்த குழந்தை ஹெல்த்தாக இருக்கணும்ல. இப்போ நீ இந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணனா அந்த குழந்தை பேலன்ஸாகவே இருக்காது. இவளுக்கு வேறு ஏதாவது ஃபீட் பண்ண. அப்படியே உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆரம் மேலே. உங்களுக்கு வந்து மாமிட்டுக்கு இந்த மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ்க்கெல்லாம் டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு நீங்களும் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லி அனுப்ப, அப்படியே நீங்கள் அஹானாவை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஜூனா உங்களுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா, நீங்கள் எடுக்கவே இல்லை. எது இவ கால் எடுக்க மாட்டா? ஆச்சுன்னு தெரியலையே. ஹாஸ்பிட்டல் போனாலா இல்லையா? ஒரு வேளை தூங்கிட்டு இருக்காளா? என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேறான்ட்டு அப்படியே இவனும் டென்ஷனாக அன்றைக்கி டே முடிய ஈவினிங் ஆகுது. அவனும் அவசர அவசரமாக வீட்டுக்கு வர, நீங்கள் அப்படியே அகனா வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? உங்கள்கிட்ட பால் கேட்டு சண்டி பண்ண நீங்களும் என்னென்னமோ வச்சு ஊட்டி விடுறீங்க. திங்கவே மாட்டிக்கிற. அவள் கை அங்கே தான் இருக்குது. வேணும் வேணுன்ட்டு அழுக. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வேற வருது. என்னதான் ஆனாலும் சரின்ட்டு கொஞ்ச நேரம் அவளுக்கு அப்படியே ஃபீட் பண்ணிட்டு 2 பேரும் நல்லா படுத்து தூங்கியிருப்பீங்க. ஜூன் அப்படியே மேலே வந்து பார்க்க நீங்கள் 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிடுங்களா? அதான் கால் எடுக்கலன்ட்டு அப்படியே அவனும் பொறுமையாக அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, ஒயன் ஒயன் அப்படின்னு நீங்கள் கோவமாக ஏஞ்சி உட்காடுறீங்க. ஏய், எத்தனை நாள் அடிக்கிறது? எடுக்க மாட்டியா? இப்போ எது என்னை பார்த்து மறைக்கிற? இதுக்கு மேலே என் மேலே கையை வச்சு அவ்வளோதான் உனக்கு. எது மாறுக? ஏன் கத்துற? ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா? என்ன சொன்னாங்க? அப்படியே அகனா தூங்குறதை பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக ஏஞ்சி உங்கள் ஹேரை வந்து ஹைபன் போட்டுட்டு ஹாலுக்கு தான் போகிறீங்க. இவனும் பின்னாடியே வரான். ஒன்றை தாண்டி கேட்குறேன், என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா? எல்லாம் ஒன்னால தான். நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டா. கடுப்பேதாத, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அவ்வளோதான். அவனுக்கு தான் சொன்னா ப்ரெக்னென்ட் அடியா? எப்படி? அப்படியே அவன் கன்னத்தில் ஒரு ஸ்லாப் பண்ணிடுறீங்க. அவன் கன்னத்தில் கை வச்சுட்டு உங்களை எதுகடியே அடிச்சுங்கிற மாதிரி பார்க்குறான். இப்போ எதுக்கு அடிச்ச? எப்படின்னா எல்லாம் ஒன்னால தாண்டா. அன்னைக்கு நான் என்ன சொன்னேன்? வேணாண்டா வேணாண்டான்னு விட்டியா என்ன? நான் பார்த்துக்கிறேன்ட்டு இப்போ பாரு 9 வீக்ஸ் ஆயிடுச்சான். ஏண்டி நீ தானடி சொன்ன குழந்தைக்கு பால் கொடுத்தா எதுவும் ஆகாதுன்ட்டு? அதுக்கு ஒரு டைம் பண்ணியிருக்கணும், 1000 டைம் பண்ணக்கூடாது. அன்னைக்கு குடிச்சிட்டு வந்து நீ என்னெல்லாம் பண்ண? அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? வேணாண்டான்னு கேட்டியா நீ? அதெல்லாம் சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பாரு கையில் 1 வயசு குழந்தை. அதுக்காட்டி நான் அங்கேயும் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்ட்டு வேகமாக கத்த அவனுக்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலை. உண்மையாவாடி? பொய் சொல்லல. அப்படி இன்னொரு கணத்துலேயும் அடிக்கிறீங்க. இப்போ எதுடி அடிக்கிற? கட்டுப்பேத்தமாக போயிடு. சும்மா என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. என்னாலே முடியலடா அவளை வச்சுக்கிட்டு. இதில் நீ வேற. ஒழுங்கு முடியாதே எனக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துரு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எது? அங்கே போறியா? அதெல்லாம் முடியாது. நீ எங்கேயும் போதாவல்ல, நான் பார்த்துக்கிறேன்டி. இன்னும் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே, ஆமாண்டா நீ பாப்பா தான். என்னதை பாப்பான்னு எனக்கு தெரியாது. காலைல வரைக்கும் நீ இதை தானே கேட்டு இருந்த. சரிடி, இப்போ என்ன பண்ண முடியும்? ஆனது ஆச்சு.
அது சரி, நீ ஈஸியாக சொல்லிட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனுக்குமே புரியுது என்னங்க பண்ணுறது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். சரிடி, இப்போ ஃபீல் பண்ண மாட்டேன், என்ன இதை போகுது பார்த்துக்கிறேன்டி, இதுக்கு மேலே நான் கரெக்டாகிடுவேன். உன்னெல்லாம் நம்ப முடியாது. ஏதோ ஒரு நாள் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு நாள் இல்லை, எல்லா நாளும் பண்ணிகிட்டு இருக்க. அப்படி என்ன பண்ண சொல்கிறா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அதான் 6 மாதம் குழந்த பிறந்து எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தால் எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் உன்னை முறைக்கிறீங்க. உடையாத, இது மேலே எதுவும் பண்ண மாட்டேன். நீ பண்ணணுன்னு என்கிட்ட வந்தால் கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன். இப்போ நான் என்ன அடம் பண்ணுறது? குழந்தைக்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏய், பண்ணக்கூடாதா? ஆமாம், இந்த குழந்தைய ஹெல்தியாக இருக்கணும்ல, அதான் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு பயமே இவ்வளோ நினச்சிதான் வேறு எந்த சாப்பாடும் சாப்பிட மாட்டேங்கிறா. இப்போ நான் என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்படியே நீங்கள் ரொம்ப யோசனையில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜோனாவும் அப்படியே அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு, ஏண்டி ஒரு வேளை தப்பாக அடிச்சுன்னா என்னது, டெஸ்ட் ரிப்போர்ட் தாண்டி, இது இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாண்டி. டேய், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்டுன்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. கன்ஃபார்மாக நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, அதுவும் 9 வீக்ஸ். இப்போ அம்மா கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்கன்னு கூட தெரியலை எனக்கு. ஏய், என்னடி இப்படி பயந்துட்டு இருக்க? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ உடனே நான் லவ் பண்ணிட்டுல ப்ரெக்னென்ட் ஆகிட்ட, எங்கள் அம்மா கிட்ட எப்படி சொல்கிறதுன்ட்டு. நான் ஒன்றும் அதுக்கு சொல்லலை. 1 வயசு குழந்த கையில் இருக்கும் போது அகின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு அம்மா கிட்ட சொல்கிறதுக்கே. நீ இப்போ யார்கிட்டையும் சொல்ல தேவையில்ல, சொன்னால் ஏதோ உங்கள் அம்மா இதான் சாக்கு, நீங்கள் வந்து உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் கொஞ்சமெல்லாம் எடுக்க முடியாது. அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து பாட்டிலை தூக்கி அவன் மேலே போடுறீங்க. இதுக்கு மேலே உனக்கு என்ன கொஞ்சிட்டு உட்காந்துருக்கணுமா? ஆமாண்டி, அதான் ப்ரெக்னென்ட் ஆகிட, இதுக்கு மேலே ஃப்ரீயாக செய்யலாம்ல. நான் கூட பயந்து பயந்து செஞ்சேன், ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. இதுக்கு மேலே பயப்படாமல் செய்யலாம்லடி. உடம்பு என்கிட்ட வராதுன்னு சொன்னேன். அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு வயிற்றுல கை வச்சு அப்படியே தடகுறான். கையெடு, உனையடி கொஞ்சனா, என் பிள்ளைய கொஞ்சனா. ஆனால் உனக்கு சீரியஸாக எடுக்க தெரியாதா? இப்போ என்ன பண்ண சொல்கிற? நடந்தது நடந்துருச்சு, ஒன்றும் மாற்ற முடியாது, பார்த்து தான் ஆகணும். சமாளிச்சுக்கிறேன்டி, அவளை நான் பார்த்துக்குறேன். எப்படி நீ பார்த்துக்குவ? எப்படி பார்த்துக்குவேனா, ஆஃபீஸ்லாம் வர முடியாது, வீட்லேயே அவளை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்கணும். எனக்கு அதான் பிரச்சனையே. நீ ஆஃபீஸ் போனால் கூட நான் ரிலாக்ஸாக இருப்பேன். நீ வீட்டில் இருந்தனா இதோ இப்படி தான் தடையிட்டு இருப்பேன். நான் அம்மாக்கிட்டேயும் சொல்லி அவங்களே வர சொல்கிறேன். ஆனால் ஆண்டி அப்படிலாம் பண்ணாத, அப்புறம் உங்கள் அம்மா தானே உன் கூடயே இருப்பாங்க, என்கிட்ட கூட விட மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்பயே சொன்னாங்க, அவன் புருஷன்லாம் அடங்க மாட்டார், கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்து இருன்ட்டு. கேட்டுக்கணும், உன்னை நம்பி நான் இங்கே வந்தேன் பாரு. ஏண்டி ஏன் பொண்டாடி நான் புள்ள கொடுத்தேன், இது நாடி பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஏதோ அவன் அக்கா தங்கச்சி கொடுத்தா மாதிரி. அப்படியே இன்னும் அவனுக்கு கிள்ளி ஊதுறீங்க. சிரிச்சுக்கிட்டே உங்களை இழுத்து செம்மையே கிஸ் பண்ணுறான். அப்படி என்ன நீங்களும் பண்ணுவீங்க? மானக்கட்ட மனசு. அவன் இழுத்து கிஸ் பண்ணதும் அப்படியே நீங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிஸ் பண்ணிட்டே அவன் கை அப்படியே ஒரு மாதிரி ப்ளே ஆக டக்குன்னு நீங்கள் தள்ளி விட்டு, ஃப்ராடு பொறுக்கி தெரியும்டா, என்னை மயக்கி மயக்கி இதுக்கு தான் வருவேன்ட்டு. எனக்கு டயர்டாக இருக்குது, அவன் பிள்ளைய போய் நீ பாரு, அங்கே சத்து மாவு இருக்குது, அதை கஞ்சி காய்ச்சி அவளுக்கு ஊட்டி விடு, இதுக்கு மேலே என்னால் ஃபீட் பண்ண முடியாது. அப்படியே அவங்க கழுத்துக்கு கீழே பார்க்குறான், குடுகுடுன்னு பார்க்குறான். என்ன நீ எதுக்கு அங்கே பார்க்குற? காலே நினைஞ்சேன்டி, முன்னாடி ரொம்ப அழகாடுகாலே, எல்லாம் பெருசாடுகன்ட்டு. இப்போ தாண்டி புரியுது எதுக்காக இவ்வளோ அழகாடுகன்ட்டு. ஜோனா என்னை வேறு பேத்தாத, இப்போ நான் அம்மா கிட்ட எப்படி சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியலை. அப்படியே அவனும் ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணிடுறான். இப்போ எதுக்கு ஜோனா ஃபோன் பண்ண? நீ தானடி சொன்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்ட்டு, அதான் ஃபோன் பண்ணேன். நீ எதுக்கு ஃபோன் பண்ணன்ட்டு அப்படியே ஃபோனை பார்க்க உங்கள் அம்மா அட்டன் பண்ணிடுறாங்க. அப்படியே நீங்களும் காதலை வச்சுக்கிட்டு, அம்மா என்ன என்னாச்சு, ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு, உங்கள் 2 பேருக்கு ஏதாவது சண்டையா, இல்லை ஆனால் உடம்பு சரியில்லையா, இதை வரட்டுமாங்க. அப்படியே யாரும் உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, பாதியா ஆதாடி இங்கே வர்றதுல தாண்டி உரியா இருப்பா, நீ தள்ளி போ. அம்மா அது என்னாச்சு? அம்மா அது என்னடி அதுன்ட்டு, பாப்பாக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, கிளம்பி இங்கே வாடி. அதெல்லாம் இல்லைம்மா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா மாசமாக இருக்கியா? என்னடி கையில் 1 வயசு குழந்தைய வச்சுட்டு திருப்பி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிற? உடம்பு தான் போவோம்,
அதுக்கு தானடி சொன்ன கொஞ்ச நாளைக்கு இங்கே வந்து இருன்ட்டு. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியா? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண காலையில் தான். இதுக்கு மேலே நீ அங்கே இருக்க தேவையில்ல, கிளம்பி நீ இங்கே வா, இல்லாடி நான் அங்கே வரேன். இல்லைம்மா, நீங்களாம் வர தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன். இப்படி பார்த்துக்குவாருமா. உன் புருஷன் பார்த்ததெல்லாம் போதும். இப்போ தானடி குழந்த பிறந்திருக்கு, கொஞ்ச நாள் தள்ளி போட்ட என்ன? அது காட்டியும் உடம்பு தான் போவோம். இப்போ அந்த குழந்தையும் சமாளிச்சுக்கிட்டு நீ எப்படி இருப்ப? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. உங்கள் அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் நாளைக்கு காலைல வரேன். இல்லைம்மா, வேணாம்மா, போன வையன், நான் வந்து பார்த்துக்கிறேன்ட்டு. உங்கள் அம்மா டென்ஷனாக கால் கட் பண்ண ஜூனா அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். போதுமாடி, இப்போ அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, முழு நேரமாக உன்னை அவங்க கூடயே வச்சுக்குவாங்க. நானா ஃபோன் பண்ண? நீ தான் பண்ணி கொடுத்த. இங்கே பாருடி, உங்கள் அம்மா வந்த கையோட அகானா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீ என் கூடயே தான் இருக்க. நீ இன்னும் திருந்தலைல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ட்டு அப்படியே உங்ககிட்ட வர நீங்கள் தள்ளி விட மேலே அகானா அழுக ஆரம்பிச்சிட்டா. போ, அவன் பொண்ணு கூப்பிட்றா பாரு, போய் அவளை சமாளிச்சுக்கோ. இப்போ நான் என்னடி பண்ணுறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவளுக்கு என்னால் பால் கொடுக்க முடியாது. நீ கொடுத்தா கூட ஏதாவது செய். இதெல்லாம் ஒன்றும் வராது. அவளை ஏமாத்துறது பாவண்டி. கொஞ்ச நாள் மட்டும் கொடுடி. உங்கள் அம்மா வராங்கல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நீ அவளை தூக்கிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்ல அப்படியே அவனை தூக்கிட்டு வந்து கொடுக்குறான். நீங்களும் குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்ருக்கீங்க. ஜூன் அப்படியே உங்களே பாட்டு இருக்கான், அதுவும் அங்கேயே பாட்டு இருக்கான். நீ போ, நீ எதுக்கு அங்கேயே பார்க்குற? ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி. அப்படியே உங்களுக்கு செம்ம டென்ஷனில் டவல் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஃபீட் பண்ணியே முடிச்சுட்டு ஜூனா கிட்ட அவளை தூக்கி கொடுக்க அவன் அந்த வீட்டை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அவளை ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கான். இப்படியே நைட் ஆகுது. நீங்கள் போய் பெட்டில் படுத்துருக்கீங்க, தூக்கமே இல்லை. அகானாவையும் பார்த்துக்கணும், இந்த குழந்தையும் பார்த்துக்கணும், இதுங்களை விட இந்த எரும மாடை பார்த்துக்கணுன்ட்டு அப்படியே அவன் பக்கம் திரும்ப. டாடி, எரும மாடானா? ஆமாம், எரும மாடு தாண்டா. இதுங்களையாவது சமாளிச்சிடலாம் போல இருக்கு. உங்ககிட்ட தான் என்னால் போராடவே முடியலை அப்படின்னு அடி பண்ணா. என்ன பண்ணல நீ? இவ்வளோ பிரச்சனையாக இருக்கு, திருப்பி நீ அதுலேயே வந்து நிற்கிற. அதான் சொன்னல, அவசர அவசரமாக பண்ண, பயத்தோட பண்ண. இப்போ ஃப்ரீயாக பண்ணலாம்ல. நீலாம் திருந்தவே மாட்டேன்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துக்க அகானாவை தூக்கி லாஸ்ட்டில் வச்சுட்டு பில்லெல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே பேக் பண்ணிக்கிறான். அப்படியே அவனோட கையில் அவங்கள படுக்க போட்டுக்கிட்டு அவனோட கை உங்கள் அடி வயிற்றில் தான் இருக்குது. அப்படியே தடவிக்கிட்டே அவங்க காதுகிட்ட வந்து அவன் மூச்சை விட அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி செலுத்து தான் போகுது. கையேடு. இப்போ எதுக்கு டென்ஷனாக இருக்க? எதுக்கு டென்ஷனாக இருக்கனா? அம்மா போய் அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்ன நினச்சிருப்பாரு. எது வேணாலும் நினைக்கிட்டோம், இது என்ன பெரிய பிரச்சனையா? பார்த்துக்கலாண்டி. நீ இப்படி தான் சொல்லுவ, அதுக்கப்புறம் நீ வேறு மாதிரி நடந்துக்குவ. ஏண்டி, இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும் தான் நடந்துக்க முடியும். நீ பேசுகிற வரைக்கும் நீ நல்லா தான் பேசுவ. சரி, கையெடுன்ட்டு அப்படியே அவன் கையை எடுத்து விட்டுறீங்க. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உங்களோட நெக்கில் ஃபேஸை வச்சுக்கிட்டு அவங்கள நல்லா கம்ஃபர்ட் பண்ணுறான். கொஞ்ச நேரம் அப்படியே அவன் டேப் பண்ண நல்லா தூங்கிட்டீங்க. இப்போ தான் அவனுக்கே பயம் வருது. நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் பெட்ஷீட்டெல்லாம் கவர் பண்ணி விட்டுட்டு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சே, கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கணும் போலயே, இவ்வளோ வச்சே சமாளிக்க முடியல. இப்போ இன்னொன்று ஹாண்ட் அப்படியே அவன் லாங் ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்க அம்மா பொண்ணுன்ட்டு அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. அது அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் அகனாவை போட்டுக்கிட்டு அகனா பக்கத்தில் அவன் படுத்து தூங்கிக்கிட்டான். இப்படியே காலையில் ஆங்க ஒரு 7 மணி கூட ஆகலை, காலிங் பெல் ப்ரெஸ் ஆகுது. உங்களால் எந்திரிக்கவே முடியலையா? ஜூனாவை அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, குழந்தையோட தூங்கிட்டு இருக்கா. ஜூனா, யாரோ கதவை தட்டுறாங்க பாரு, போய் பாடுறா. ஜூனா ஒன்று தான். ஏய், டயர்டாடிடி, நைட்டாக பார்த்துக்கலாம். நைட்டாக பார்த்துக்கலாமா? பாரு பொறுக்கிக்கு, எப்போ பார்த்தாலும் இந்த ஞாபகம் தான். அப்படியே அவன் கையில் வேகமாக தட்ட, ஏய் எதுடி அடிக்கிற? யாரோ கதவு தட்டுறாங்கடா, போய் தர. யார் வந்திருப்பா? ஆத்தாடியாக தான் இருக்கும், மரியாதையாக பேசுன. பாரி, கதவு தொடர்ந்த கையோட இந்த ரூம் சைடு என்னால் வர முடியாது. அப்படியே அவனை டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு கீழே போய் பார்த்தா கரெக்டாக உங்கள் அம்மா தாங்க. வாங்கத்த, வைனுங்கப்பா, வேலை தூங்கிட்டு இருக்கா. அப்படியே உங்கள் அம்மா மேலே தான் வராங்க உங்களை பார்க்குறதுக்கு. நீங்களே ஏஞ்சி உங்கள் ஹேரை ஹைபன் போட்டு இருக்கும் போது நேராக உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு உங்களை என்ன ஏன் இப்படி மெலிஞ்சு போயிட்டேன்னு கேட்க பின்னாடி இருந்து ஆரம் சிரிக்கிறான். நீங்கள் ஆரம்பம் பார்க்குறதா உங்கள் அம்மாவை பார்க்குறதான்னு தெரியலை. நான் நல்லா நம்ம இருக்கேன். பாரி, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டால் தான் என்ன? இப்போ தான் உன் உடம்பே சரியாயிருக்கும், அதுக்காட்டி திருப்பியும் ஒரு குழந்தைனா வீக் ஆகிட மாட்டியான்ட்டு உங்கள் அம்மா அட்வைஸை நல்லா அடிக்கிட்டே போக
ஆரம் அப்படியே அவன் காதில் கை வச்சுட்டு ரத்தம் வருதுங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்களுக்கு சிரிப்பாக தாங்கலை. அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், அகானாவுக்கு பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோ மட்டும் பார்த்துக்கோமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அப்படியே அகானாவை தூக்கிக்கிட்டு கீழே தான் போகிறாங்க. இப்போ தான் உள்ள ஆரம் வந்துட்டு, அது சரி மேடம் இழைச்சி போயிட்டீங்க, அட ஏன் எனக்கு அப்படி தெரியலையடி, ஏய் விளையாடாத, நான் எங்கடி விளையாடுறேன், இதுக்கு மேலே தான் விளையாட்டே இருக்கு. என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க டியூட்டிக்கு பேட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க, ஏன் டியூட்டிக்குன்ட்டு அப்படியே அவங்கள தூக்க கீழே இறக்கி விடுறா. அதெல்லாம் முடியாதுடி, குளிக்கலான்ட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். கத்தக்கூட முடியாது, கீழே அவங்க அம்மா இருக்காங்களே. ஸோ வாயை மூடிக்கிட்டு ஹாரம் செய்கிறதுக்கெல்லாம் நீங்களும் வாயை மூட்டு இருக்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. அவங்க அம்மா அந்த அகனாவை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா உங்ககிட்ட வரேன்ட்டு. எப்படியோ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற வாந்தி மயக்கம்ன்ட்டு அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம் உங்களை பார்த்துக்கிறேன்ட்டு உங்களை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கான். ஆரம் கையை எடுத்துரு. இப்போ எதுக்கு உன் கை அங்கே வருது? எதுவும் தெரியாதா? எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க தேவையில்ல. அவள் அழுகிறாடா, போய் சமாதானப்படுத்தி எங்கேயாவது வெளியில கூப்பிட்டுட்டு போ ஆரம். அது சரி, உங்க அம்மா ஒன்னையும் நம்பி விட மாட்டாங்க, நான் பெத்ததையும் சேர்த்து விட மாட்டேங்கிறாங்க, கிட்ட போனாலே தூக்கிட்டு போயிடுறாங்கடி. என்னதான் உங்க அம்மாவுக்கு என் மேல அவ்வளோ கோவம் தெரியல. அது எப்படிடா கோவம் இல்லாம இருக்கும்? என்னத்தான் நீ அம்மா வீட்டுக்கு அனுப்பவே மாட்டீங்க, அப்போ கோவம் இருக்காதா உங்களுக்கு? சரிடி அதெல்லாம் விடுன்ட்டு அப்படியே நீங்களும் ஆரம்பம் பால்கனியில் நீ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. அவங்க அம்மா தான் டின்னர் பண்ணி வச்சுருப்பாங்க, போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கனா அழுதுகிட்டே இருக்கா, பால் வேணும் பால் வேணும்ன்ட்டு. அவங்க அம்மா ஃபீடிங் பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இப்போ அதில் தான் அவளுக்கு பால் கொடுக்க. அவங்களுக்கு தான் என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அவசரப்பட்டோம் போல இருக்குது. அப்படியே நீங்கள் ஆரம்ப காலை வச்சு மிதிக்க அவன் டக்குன்னு வேகமாக கத்திட்டான். அவங்க அம்மா அகானான்ட்டு திடுக்குன்னு பயந்துட்டாங்க. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி கத்துற? ஒன்றும் இல்லாத்த, காலில் ஏதோ கடிச்ச மாதிரி இருந்துச்சு, அப்படியே அவங்கள பார்த்து முறைக்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? என் பிள்ளை கஷ்டப்படுறதுக்கு காரணம்லாம் நீ தான். நான் மட்டும் என்ன வேணும்னா பண்ண, தெரியாம நடந்துருச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, சும்மா என்னையே ஓட சொல்லிட்டு இருக்க. போனவன் நல்லா தானே இருந்துச்சு. அப்படியே நீங்கள் பல்ல கடிச்சிட்டு அவனை பார்க்க அவங்க அம்மாவும் ஏஞ்சி கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க. நீங்கள் கடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெளியில் உட்காந்து இப்போ அகானாவுக்கு பால் கொடுத்து எப்படியே தூங்காட்டி போட ரொம்ப கஷ்டமாக ஆகுது. குழந்தைங்களுக்கெல்லாம் டக்குன்னு பால் மறக்கடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அவங்க அம்மா இருக்கிறதுனால நீங்கள் 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கீங்க. இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் மேலே போய் ரூமில் படுக்க அகானா வந்து அவங்க அம்மா தான் பார்த்துக்கிறதுனால அவங்க கூடயே படுக்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ சார் சும்மா இல்லாமல் அப்படியே உங்க இடுப்பில் கை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்க. அடித்து அவன் கையை தட்டி விடுறீங்க. ஃபீல் பண்ணால் மட்டும் என்னடி ஆக போகுது? இப்போ என்னத்துக்கு நீ அடி போடுற? எதுவும் இல்லை, சும்மா எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்க. அவங்க என்னன்னா என்னை பார்த்து மறைகிறாங்க, என்னமோ என்னைய பார்த்தா எனக்கே கோவம் வர மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு கொஞ்சம் டென்ஷனாக கத்துறா மாதிரி அவனை பேச. இப்போதான் உங்களுக்கும் புரியுது அவன் மட்டும் என்ன தப்பு பண்ணான், ஏதோ பண்ண போய் ஏதோ ஆயிடுச்சு. சரி இப்போ டென்ஷன் ஆனால் மட்டும் என்ன ஆக போகுதுன்ட்டு அப்படியே நீங்கள் அவனை சமாதானப்படுத்த ஒரு மாதிரி லுக்கில் அவங்க கழுத்து கீழே பார்க்குறான். போரிக்கி ஆரம்பிச்சிட்டல உன் சேட்டைய. ஏய் இப்போட உன்னை ஹெல்ப் பண்ணலான்னு தான் பார்க்குறேன், குழந்தைக்கு பால் குடி அடி எங்கள் வலி உண்டி. நான் வேணா, நீ வேணவே வேணாம், எனக்கு எந்த வழியும் இல்லை, தள்ளி போய் படுக்கிறியா? ஏன் என் காதலே விழுகலை, தள்ளி போய் படுறா. அப்போ தரமாட்டேன், தரவே மாட்டேன். கையிட வயிற்றுலேருந்து ப்ளீஸ் டி, ரொம்ப நாளாச்சு இல்லை. அருமனுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? அவளுக்கே கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க, அவளாவது கொஞ்சம் தான் கொடுப்பா, நீ என்ன செய்வ? ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒழிஞ்சு எடுத்துருவ. உனக்கு கொடுக்கறதுக்கு பதில் நான் அவளுக்கே கொடுப்பேன். கண்ணோட பேசாம இரு, இல்லாட்டி அம்மாவை கூப்பிட்டு விட்டுருவேன். இப்போ எதுடி அவங்கள கூப்பிடுற? அப்போ நீ பேசாம இரு. பொண்டாட்டி என்ன அதான் இல்லைன்ட்ட, நான் எதுவுமே இல்லைன்ட்டேன். என்னடி இப்படிலாம் பண்ணிட்டுடுங்க? பயந்துகிட்டே பண்ணதுடி, திருப்தியே இல்லை தெரியுமா? இப்போதான் பிரச்சனை இல்லையடி. ஐயோ அப்படியே நீங்கள் ஏஞ்சி உட்காந்துட்டு, என்னால் முடியலடா, சத்தியமாக முடியலை. 2 குழந்தைங்களும் கூட பார்த்துக்கலாம் போல இருக்கு. எனக்கு ஒன்றை வச்சு தானே டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நாள் போகட்டும். கொஞ்ச நாள்னா எவ்வளோ நாள்? அருமா ஒரு 1 வீக்காவது போட்டோன்ட்டு எப்படியோ சமாளித்து படுக்க வச்சா. அவன் தூங்கவே இல்லை, அப்படியே உங்களே பாட்டு இருக்கா. நீங்களே திரும்பி படுத்துக்க, உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்களோட காதுகிட்ட அவன் மூச்சு காத்து என்னென்னமோ பண்ணுது உங்களுக்கு. பொண்டாடி சொல்ல காதில் விழுகுது. அப்போ குழந்தை பிறந்தானு தெரியாடி? என்னது என்னதா இதுதான்ட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கு கீழே கை வச்சு அழுத்தாத. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே? சரி நீ அது வரைக்கும் ஒழுங்கா இரு, அப்போ வேணா தரேன். டெய்லி இந்த நொடி
டெய்லியுமா? ஆமாம், டெய்லியும் தரணும். இந்த சைடு என்னோடது. அப்படியே லெஃப்ட் சைடை காட்டுறா. சரி, நீங்களும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே கேட்குறான்ட்டு. ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்ல அவன் நம்பவே இல்லை. பொய் சொல்லாதடி, ப்ராமிஸ் பண்ணுடி. ஏன்னா ப்ராமிஸா? இதுக்கெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா ஆரம்? கண்டிப்பாக நான் தரேன். அது வரைக்கும் நீ என்னை தொல்லை பண்ணாதன்ட்டு எப்படியோ அவன்கிட்ட போராடிட்டு நீங்களும் கண்ணை மூடிக்கிட்டு தூங்க. ஒரு சைடு நினச்ச கோவமாக இருந்தாலும் இன்னொரு சைடு இவனை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக தான் ஆகுது. இப்படியே டேஸஸ் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு 7 மந்த் ஆகுது. அங்கன்னு வந்து உங்கள் அம்மா கிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டா. ஆரம் கூட அந்த அளவுக்கு இப்பெல்லாம் சேட்டை பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் சேட்டை பண்ணாமலாம் இருக்கிறது கிடையாது. இப்போ கூட நீங்கள் பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க. உங்களை நோன்ற விதமாக வயிற்றுல கை வச்சுட்டு அப்படியே தடவிக்கிட்டே இருக்கான். அப்படியே அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர நிப்பாட்டி அவன் சேட்டைய ஆரம்பிச்சிட்டியா? செம்ம அழகாக இருக்க தெரியுமா? ஆமாம்மா, நல்லா குண்டாயிட்டா அழகாக இருக்கணும். ஆமாடி, செம்மையாக இருக்கு கொழுகு முழுகுன்ட்டு. இப்போ நீ ஊன்னு சொன்னால் கூட நான் எதுவும் சொல்லலை. கை எடுக்கிறியா? நான் என்ன ஒன்ட்டையை பேசிட்டு இருக்கேன், என் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கேன்ட்டு உங்கள் வயிற்றுல அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. உங்களை வீணுக்குன்னே வெறுப்பேற்றுறா மாதிரி. நீங்களும் பேசாமல் படுத்துட்டு இருக்க. கையை வச்சு தடன்னு பார்த்தா நீங்கள் எதுக்குமே ஒத்து வரலை. ஏய் ப்ளீஸ் டி, ரொம்ப நாளாக கேட்டுடுங்க. ஆஹான்ட்டு நீங்களும் மண்டையாட்ட எப்படியும் உங்களை சமாதானப்படுத்துகிற வழியாக உங்கள் லிப்லேயே கிஸ் பண்ணுறான். செம்மையே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். மேல் உதடு கீழே உதடுலாம் பார்க்கவே இல்லை. செம்மையே நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி நீங்களே மெல்ட் ஆகிற மாதிரி கிஸ் பண்ணிட்டே அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே பார்த்தாலும் ப்ளே ஆக அப்படி நீங்கள் அவன் இழுத்த இழுப்புக்கு போக எப்படியோ அவங்க கூட க்ளோஸாகவும் இருக்கான். ஆஃப்டர் டைம் என்ன நீங்கள் அவனை திட்டிக்கிட்டே இருக்க. இப்படியே டேஸஸ் இன்னும் ஸ்கிப் ஆக டெலிவரியும் ஆயிடுது. உங்கள் அம்மா வந்து இதுக்கு மேலே ஆரம் நம்பி விட மாட்டேன்ட்டு அழகாக உங்களை டிஸ்சார்ஜ் ஆன கையோடு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆரம் வந்து அப்பப்போ பார்த்துக்குவான். இப்போ வந்து டெலிவரி ஆகிட்டு ஒரு 2 or 3 மந்த் ஆகுது. அகனா கூட ஒரு 2 வயசு குழந்த மாதிரி ஆகிட்டா. நல்லா சம்மத்தாக இருக்கா. நீபார்ன் கூட பாய் பேபி தான். அப்படியே நீங்கள் அவனை தூக்கிட்டு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டாங்க ஆரம். வந்தவன் நேராக உங்கள் ரூமுக்கு வந்துட்டு இல்லை ஜாலியாக ரெடி. ஆ, நீயா? வரும்னு சொல்லவே இல்லை. எதுவும் சொல்லிட்டு வரணும்? ஏன் பொண்டாட்டி பார்க்க நான் எதுக்குடி சொல்லிட்டு வரணும்? அது சரி, நீ வெளில போ கொஞ்ச நேரம். இதுடி போகணும்? அது இங்கே பாரு, நீயும் நானும் டீல் போட்டிருக்கோம். அது ஆரம். என்ன நீ எப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ வெளில போ. அம்மாலாம் வெளில இருக்காங்க. அப்பா அண்ணன் யாருக்கு அதுலையாவது விழுந்துட போகுது. எல்லாம் வெளில இருக்காங்க, சீக்கிரம் ஆடி. எதுக்கா? எதுக்கா? பசியுதுடி, வந்து கொடுத்துட்டு போ. என்ன கொடுக்கணுமா? ஆமாம், டீல் போட்டுருவான்ல, 1 வருஷம். உன்னை ஏதாவது தொலை பண்ணனா எனக்கு நீ வேணும்டி. நீ குடியாமலாம் என்னால் இருக்க முடியாது. அப்படியே அவன் அங்கே பார்க்க நீங்களும் டவல் வச்சு என்னென்னமோ மறைக்கிறீங்க. அவன் இதுக்கு மேலே விடுவானா? டவல்லாம் எடுத்து போட்டுட்டு வச்சுக்கணும் வாங்காமல் அங்கேயே பாட்டுருக்க. ஒரு வழியாக குழந்தைய தூங்காட்டி போட இப்போ இவன் தொலை தான் தாங்கலை. ஆரம் ஆரம்பிக்காத ஆரம். இங்கே பாரு, அதுக்காக தான் நான் அம்மா வீட்டுக்கே வந்தேன். நீ ஏன் இங்கேயே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. கொடுக்குறேன்னு சொன்னால, வெயிட் பண்ணல. இப்போ எனக்கு வேணும். லெஃப்ட் சைடு என்னோடது. சீக்கிரம் ஆடுடி, எனக்கு வேலை இருக்கு. ஆ, என்ன காட்ரி? அப்படியே ஆகணும். அங்கே கை வைக்க கையும் தட்டி தட்டி விடுறீங்க. உங்கள் 2 கையும் பிடிச்சிக்கிட்டு உங்களை பெட்டில் புஷ் பண்ணவன் அடுத்த நிமிஷம் உங்கள் சைடில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். ஆடம் வேணாம், நீ இந்த மாதிரிலாம் பண்ண நான் கத்திடுவேன். என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு வேணும். நீ அப்பயும் ஊன்னு சொல்லிட்ட. இதுக்கு மேலே அவன்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்குற மாதிரி இல்லைன்ட்டு அப்படியே அங்கே குடிக்க ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு கூசுது, என்னென்னமோ செய்யுது. அரும் போதும் நகரன்ட்டு இப்படியே தள்ள. ஆஹாங்க, அவங்க கையில் லாக் பண்ணவன் அங்கே இடுப்பு நல்லா பிடிச்சிக்கிட்டு கிட்ட இழுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கே குடிச்சிட்டு இருக்கான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லை, 15 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு அங்கே வலியே வந்துடுச்சு. வலிக்குதுடா, போகுதுண்டா, ஒன்றும் வரலன்னு நினைக்கிறேன், வலிக்குது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சிட்டு அவன் லிப்ஸை சக் பண்ணிட்டு இருக்கான். போடிக்கு இதுக்கு தான் எங்கள் அம்மா உன்னை நம்பி அங்கே விடவே இல்லை தெரியுமா? எங்கள் வரவே தேவலடி, நான் வந்துடுறேன். எது நீயா? இங்கே பாரு, குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு. சைடே நீ திரும்பி ஆரம்பிச்சிடாதன்ட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. அவன் இதுக்கு மேலே மாறுவான்? இப்போ இல்லைங்க. ஸோ இப்படியே தான் உங்கள் டேஸஸ் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக போயிட்டு இருக்கு. ஸோ இதோட இந்த அன்ஷாட்டை நான் என் பண்ணுறேன்டா. ஸ்டோரின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. ஸோ நான் வந்து நான் ஜேக்கோட 3/3 போடுறேன்டா. ஹைப் பண்ணிக்கோங்கடா. ஹைப் பண்ணால் மற்றவங்களுக்கும் இந்த சேனல் வந்து ரெஃபர் ஆகும்.
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நியூவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாட்டா பை பை.